ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ கரண்டா சென்னையில நான் லேண்டோ வீடியோ பாக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா நிச்சயமா இந்த கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இன்ன நேரம்ல ஏன் லேண்டோ வீடியோ வர மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா இதுதான் ஃபியூச்சர் நாய் போச்சு, இதை சுத்தி தான் டெவலப்மெண்ட். கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஓப்பன் ஆனதுனால டிராபிக் அவாய்ட் பண்றதுக்கும் மக்கள் போக்குவரத்தை ஏதுவாக்குறதுக்கும் இப்போ கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. மே மாசம் அதுவும் பயன்பாட்டுக்கு வருதுங்க. இது மட்டும் இல்லாம பின்னாடியே உங்களுக்கு கிளாம்பாக்கம்ல மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. இப்போ சொல்லுங்க, நீங்களா இருந்தா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இன்ன நேரம்ல தான் லேண்ட் வீடியோ பாப்பீங்க. உங்களுக்காகவே ஜிஎஸ்டி ரோட்டு மேல ஒரு சைட் கொண்டு வந்தா வேற நான் சொல்ல போறீங்க. இப்பேற்பட்ட கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேல ஒரு சூப்பர் சைட் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 10 நாள்ல மெகா லான்ச்சிங்க. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். ப்ரீ லான்ச்சிங்லயே ஏகப்பட்ட பிளாட்ஸ் வர புக் ஆயிருக்காமா. பார்த்தலாமா இந்த சைட்டை பத்தி? வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். இதை விட சிறந்த ப்ராஜெக்ட், இதை விட சரியான டைம் இருக்கவே முடியாது அப்படின்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல சுத்தி எவ்வளவு பேர் லேண்ட் வீடு பாக்குறாங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் கிஃப்டடுங்க. பாருங்க, ஸ்டேட் ஹைவேஸ் கிளாம்பாக்கம் டெர்மினஸ் கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ரோடு ஜிஎஸ்டி ரோடுனே கூட சொல்லலாம். ஆன் ஜிஎஸ்டி ரோடு மேல ஸ்டேட் ஹைவேஸ் மேல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதுதான் ஆர்ச் என்ட்ரன்ஸ். 300 பிளாட்டுகள் கொண்ட மெகா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இப்போ நம்ம சைட்டுக்குள்ள இருந்து பார்க்குறோம். அதுவும் ஆர்ச்சுக்கு வெளியே தெரியறது ஸ்டேட் ஹைவேஸ். இப்போ நம்ம கிளாம்பாக்கம் டெர்மினஸ் இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நிற்கிறோம். அதை இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு மெகா டவுன்ஷிப்புங்க. ஃபுல்லி சரௌண்டட் பை காம்பவுண்டு, பிளாக் டாப் தார் ரோடு, 3 ஃபேஸ் எலக்ட்ரிக் கனெக்ஷனு, ஸ்ட்ரீட் லைட் வசதி அப்படின்ட்டு எல்லா வசதிகளும் உள்ள இருக்கு. சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ் ரோடு தான் இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க. உள்ள கொடுத்திருக்க ரோடுகள் எல்லாமே 40 அடி, 33 அடி, 30 அடி ரோடுகள். சைட்ல இருந்து கிளியரா பார்க்க முடியும் ஸ்டேட் ஹைவேஸ் மேல வண்டிங்க பாஸ் ஆகுறது. ஸ்டேட் ஹைவேஸ்னு சொன்ன உடனே ரொம்ப தூரம் இருக்கலாம் நினைக்காதீங்க. கிளாம்பாக்கம் டெர்மினஸ்ல இருந்து நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நாம நிக்கிறோம். உள்ள டிஃபால்ட்டா 3 ஃபேஸ் லைன் எலக்ட்ரிக் கனெக்ஷனை பார்க்க முடியும். ஃபுல்லா கண்டினியூஸா ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறதா பார்க்க முடியும். பார்க்கவே சைட் செம்ம பிரம்மாண்டமா இருக்குங்க. இன்னும் 10 நாள்ல லான்ச். இப்பவே புக்கிங் வேற போயிட்டு இருக்காமா. சரி, இந்த சைட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். தாம்பரம் தாண்டி அப்படியே நீங்க வந்தீங்கன்னா பெருங்குளத்தூர் வரும். பெருங்குளத்தூர் தாண்டி வரும்போது வண்டலூர் என்டர் ஆகும் போதே வண்டலூர் கேட்ல இந்த ஃப்ளைஓவர் பார்க்கலாம். இந்த ஃப்ளைஓவர் ஏறி ரைட் சைடு இறங்கினா வண்டலூர் டு ஒரகடம் போற ஸ்டேட் ஹைவேஸ். இந்த வண்டலூர் டு ஒரகடம் போற ஸ்டேட் ஹைவேஸ் மேலதான் இந்த ஃப்ளைஓவர்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்லயே நம்ம சைட்டை உங்களால ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே பார்க்க முடியும். ஆன் ரோட்டு மேலேயே பார்க்க முடியும். ஓகேங்களா? எக்ஸாக்டா சொல்லணும்னா நீங்க மணிவாக்கம் ஜங்ஷன்லாம் கூட போக தேவையில்ல. அதுக்கும் முன்னாடியே நம்ம சைட் வந்துடும். ஃப்ளைஓவர்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல. கிளாம்பாக்கம் டெர்மினஸ் வந்து வெறும் ஒரு 1.5-2 கிலோமீட்டர்லயே. ஓகேங்களா? சோ டீடைலா சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு அப்ரோச்சும் இருக்கு. மணிவாக்கம் ரூட் வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாம். இப்போ நியர்பை லொகேஷன் அட்வான்டேஜ் பாத்துருக்கேன். அவுட்டர் ரிங் ரோட் நம்ம சைட்ல இருந்து பாக்குறதும் ஜிஎஸ்டி ரோடு கரெக்டா வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம், பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம். ஆப்போசிட்ல பிரிட்ஜ் ஏறி இறங்கினா வண்டலூர் ஜூ, பிரிட்ஜ் இறங்கி அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட் ஐடி காரிடார், அதுக்கப்புறம் தாம்பரம் வெப்ஸ், நிறைய காலேஜஸ், நிறைய ஸ்கூல்ஸ் அப்படின்னுட்டு மெயின் லொகேஷன்ல வண்டலூர்ல ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேல அமைஞ்சிருக்க ஒரு மெகா டவுன்ஷிப்ல தான் நாம இப்ப நின்னுகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் நாம இப்ப பாத்துருமா? இப்ப செகண்ட் அப்ரோச் மணிவாக்கம் ஜங்ஷனுங்க. இந்த மணிவாக்கம் ஜங்ஷன்ல இருந்தும் நம்ம சைட்டு வெறும் ஒரு 200-300 மீட்டர்ஸ் மட்டும் தான். மேல கிராஸ் ஆகுது பாருங்க அவுட்டர் ரிங் ரோட் பிரிட்ஜ். நம்ம சைட்ல இருந்து பார்த்தா அவுட்டர் ரிங் ரோட் அவ்வளோ பக்கம் தெரியும். ஓகேங்களா? அவுட்டர் ரிங் ரோட் ஜங்ஷனுக்குலாம் முன்னாடியே வந்துடும் நம்ம சைட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர்ல வண்டலூர் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவேஸ்ல ஆன் ரோட்டு மேல இருக்க ஒரே டவுன்ஷிப், இவ்வளவு பக்கத்துல இருக்க டவுன்ஷிப்பும் நம்மளது மட்டும் தான். 585 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2400 சதுர அடி வரைக்கும் பிளாட் கிடைக்கும். பக்கத்துல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்ரீநிகேதன் பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. அதை தாண்டிங்கன்னா இங்க ஆல்வின் ஸ்கூல் இருக்குங்க. எங்கெங்கயோ பசங்க இருந்து வந்து இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல கோச்சிங் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே இன்டீரியர்லயே பாத்தீங்கன்னா போலீஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பார்க்க முடியும், வேலம்மாள் ஸ்கூல் பார்க்க முடியும். காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானிஷ் அகமது காலேஜ் பார்க்க முடியும், ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்க முடியும். இங்க பக்கத்திலே ஃபேமஸான பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம வண்டலூர் மணிவாக்கத்திலே இருக்குங்க. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லா இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த சைட், இந்த ஹிடன் லொகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கிளாம்பாக்கம் டெர்மினஸ் பக்கத்துல இவ்வளோ பெரிய டவுன்ஷிப்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். ஆக்சுவலி இந்த சைட்டுக்குள்ள 50,000 ஏக்கர்ல பெரிய பார்க் ஏரியா ஒன்று டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பிளாட்டுகளும் கூடவே போயிட்டு இருக்கு. புக்கிங் ஸ்டார்ட் ஆகி விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 பிளாட்டுகள், 300 பிளாட், 40 பிளாட்டுக்கு மேல புக்கிங் வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உடனே ஸ்கில் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா ப்ரமோட்டர் கிட்ட பேசிட்டு சைட் வைஸ்ல வந்து பாருங்க.
இங்க பிளாட்டுகள் வெறும் 35 லேக்ல இருந்தே கிடைக்குங்க. உங்களுக்கான தனி வீடு வெறும் 65 லேக்ல இருந்தே ப்ரமோட்டர் சைடுல கட்டியும் தராங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த லொகேஷனுக்கு இது பெஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவேன். இதே ரோட்ல ரொம்ப தள்ளி போனீங்கன்னா இது மாதிரியான பெரிய பெரிய பிராண்டோட லேஅவுட் ப்ராஜெக்ட், அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்னு நிறைய பார்க்கலாம். இங்க காசா கிராண்ட் பில்டிங்கு, ரூபி பில்டிங்கு, டிவிஎஸ் டைட்டானியம், இதெல்லாம் தாண்டி ஹிரானந்தானி ஹிர்கோ ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா சம்மர் டெவலப்மெண்ட். பர்டிகுலரா இந்த வண்டலூர் உரகடம் ஸ்ட்ரெச்சில் இல்லாத பில்டர்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டையும் லேஅவுட்டையும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் பிரிட்ஜ் அவுட் இறங்கினா ஃபர்ஸ்ட் லேஅவுட் இதுதான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. சைட் வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உடனே ஸ்கில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா ப்ரமோட்டர் கிட்ட பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. ஸ்டார்டிங்லேயே வந்தீங்கன்னா 40 அடி ரோட்டு மேல இருக்க பிளாட், நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட், நார்த் ஃபேசிங் நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்னு செலக்டா பார்த்து புக் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்லிடுறேன். உள்ள 585 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுங்க இருக்கு. சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ் அப்படின்றதுனால எந்த பேங்க்ல வேணா லோன் போகலாம். இங்க பிளாட்டுங்க ஜஸ்ட் 35 லேக்ல இருந்தே கிடைக்குது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஜஸ்ட் 65 லேக்ல இருந்தே கட்டியும் தராங்க பில்டர்ஸ். ஸோ ஸ்கிரீன் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா சைட் விசிட் வந்து பாருங்க. கமிங் February 7th புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட் வேற இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மற்ற விவரங்கள் என்னன்றது பேசலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from GS.